அல்லேலூயா. சண்டே ஸ்கூல் ஊழியத்தை குறித்து சொன்னாங்க. எப்படி ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம் கோஆர்டினேட்டர் சொன்னாங்க. நீங்களும் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களை சொன்னால் சாட்சி சொல்லுவீங்க. ஒருவேளை அசதி ஆயிட்டீங்களான்னு தெரில. நம்ம சண்டே ஸ்கூல் ஊழியத்தை விடக்கூடாது. அதிகமான பிள்ளைகளை ஆதாயப்படுத்தணும். நம்ம அசதியாக இருந்தால் இன்னும் நம்ம சுதந்திரத்துக்குள்ளே தாமதமாகிக்கிட்டே இருக்கும். 40 வருஷம் 39ஆம் வருஷம் கன்வென்ஷன். இன்னும் ஒரு வருடமானால் ஒரு சந்ததி கணக்கு வந்துடுது. ஊழியத்தை துவங்கின முற்பிதாக்கள் எத்தனையோ பேர் இல்லை. அடுத்த சந்ததியில் இருக்கிறோம். அடுத்த சந்ததிக்கு நம்ம வந்துட்டோம். ஆவியதை கேட்கின்ற அருமையானவர்களே, ஒரு சந்ததியும் முடிய போகுது. ஆகவே நம்ம தேசத்தை சுதந்திரத்துக்குள்ள அசதியாக இருக்கக்கூடாது. அப்போ எல்லாரும் என்ன செய்யணும் சொல்லுங்க? ஊழியங்களை செய்யணும். ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும். சோத்திரம். நம்ம சபைகளை ஸ்தாபிக்கணும். ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவினார்கள், தேசம் அவர்கள் வசமாய் மாறிற்று. நம்முடைய தேசம் நம்முடைய வசமாக மாறணும். இல்லை கிறிஸ்டின் வசமாய் மாறணும்னா ஆசரிப்பு கூட நிறுவ ஆலயத்தை கட்டணும், ஊழியங்களை செய்யணும். கைகளை வச்சு வர அலையில சொல்லுங்க. அவங்க புறப்பட்டு போய் தேசத்தை போய் பார்த்து எல்லாம் சீட்டு போட்டு கொண்டு வந்தாங்க. 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது யோசுவா அவர்களுக்காக சீலோவிலே கர்த்தருடைய சீட்டு போட்டு அங்கே இஸ்ரவேல் தேசத்தை அவர்களுக்கு பங்கு வீதப்படி பங்கிட்டான். அவங்க புறப்பட்டு போனாங்க. 4ஆம் வசனத்தில், கோத்திரத்துக்கு 300 மனுஷரை தெரிந்து கொள்ளுங்கள், புறப்பட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க என்ன செய்தாங்க? புறப்பட்டு போனாங்க. இங்கே வந்திருக்கிற எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் பாருங்க. நமக்கு ஆயுசு நாட்கள் ஆண்டவர் கூட்டி கொடுத்துருக்கிறார். இந்த வருடத்தை நம்மோடு துவக்கினவர்கள் எத்தனையோ பேர் இந்த பூமியில் இல்லை. இந்த மாதத்தை துவக்கினவர்கள் எத்தனையோ பேர் இல்லை. பரிசுத்தவான்கள் இல்லை, விசுவாசிகள் ஊழியர்கள் இல்லை, உலக ஜனங்களும் இல்லை. அப்போ தேவன் கொடுத்த நாட்களை நம்ம பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. தர்மபுரி தரிசனத்தின்படி இந்த தேசம் நம்முடைய வசமாய் மாறணும். கன்வென்ஷனுக்கு எல்லா விசுவாசிகளும் வரவேன். 3 நாள் தான் கூட்டம் வைத்திருக்கிறோம். வெள்ளி, சனி, ஞாயிறு. அந்த நாள் நான் வேலைக்கு போயிட்டேன், ஊருக்கு போயிட்டேன் சொல்லக்கூடாது. கொரோனாவில் வைத்திருந்தோமா கன்வென்ஷனு? இல்லை. அப்போ தேவன் நமக்கு வைத்திருக்கிற இந்த கால சூழ்நிலை அறிந்து நம்ம இந்த கூட்டங்களில் பங்கெடுத்து நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, அதை மனதில் கன்வென்ஷன் 3 நாள் எல்லோரும் வந்து அங்கே தங்கியிருந்து குறைஞ்சது 2000 பேராவது அந்த மண்டபத்தில் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லோரும் வரணும். வருவீங்களா? எத்தனை நாள் வருவீங்க? பகல் கூட்டத்துக்கு வந்தால் நைட்டு கூட்டத்துக்கு வர மாட்டோம். நைட்டு கூட்டத்துக்கு வந்தால் பகலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறோம். அப்படி தானே? அதெல்லாம் விட்டுறணும். நம்முடைய தேசம் வசமாய் மாறுறதுக்கு வெள்ளிக்கிழமை தரிசன கூடுகை ஒன்று உண்டு. அதில் தரிசனத்தை குறித்து பேசுவாங்க. அதை நம்ம அடைந்து கொண்டு இனி நம்ம செயல்படணும். நம்ம மேலே ஒரு தேவ திட்டம் வைத்திருக்கின்றார். ஒரு சண்டே ஸ்கூல் நல்ல உங்கள் வீட்டில் நடத்துங்க. உங்கள் வீட்டில் அநேக பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வருவார். நீங்கள் எழும்புங்க, தாயாக மாறுங்க. ஸ்தோத்திரம். நடக்க முடியலையா, வயசாயிருச்சா, நீங்கள் வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணி அப்படி செய்யுங்க. நடந்து போகக்கூடியவர்கள், வாகனம் இருக்கக்கூடியவங்க 2 பேர் 3 பேர் போய் சேர்ந்து கிராமத்தை சந்திங்க, தெருக்களை சந்திங்க. தேசம் நம்முடைய வசமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இவர் 3 பேராய் புறப்பட்டு போனார்கள். ஒரு 2 பேராவது சேர்ந்து ஊழியத்து போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வந்திருக்கு நம்ம செய்ய வேண்டிய இதுதான். இந்த தர்மபுரி தேசம் நம்முடைய வசமாய் மாற ஊழியத்தை செய்தே ஆகணும். அல்லேலூயா. பாருங்க, ரோமரின் புஸ்தகத்தில் அழகாக சபையாரை பார்த்து பவுல் எழுதுகிறார். பாருங்க என்ன மாதிரி எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 12:11.
ஆ ம் கர்த் ஆவியில் அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, அசதியா இராதீங்க. அசதியா இருந்ததுனால தான் நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியல. 40 வருஷம் ஆக போகுது. ஆனால் இன்னும் நம்ம 100 ஆலயம் வரலை, 50,000 ஆத்துமாக்கள் இல்லை. இந்த ஜெபத்துக்கு வந்து எத்தனை 1000 பேர் வந்திருக்கணும். அப்போ இனி நம்ம சுதந்திரித்து கொள்ள காரணம் நம்ம அசதியாக இருக்கிறோம். நம்ம வேலை, நம்முடைய காரியம் மாத்திரம் இருக்கிறோம். அப்போ தேவ காரியத்தை யார் பாப்பா? அந்த தேசம் ஆண்டவர் வைத்து இருக்கிறாரே. இவங்க போய் அப்புறம் சீட்டு போட்டு கொண்டு வந்தாங்க, நிலத்தெல்லாம் பார்த்து கொண்டு வந்தாங்க, சீட்டு போட்டு பங்கிட்டு கொடுத்தா. அப்போ இந்த தேசம் நம்முடைய வசத்தில் மாறுவதற்கு ஊழியத்தை செய்தே ஆகணும். இனி நான் அசதியாக இருக்கக்கூடாது. கைகளை வச்சு வர சொல்லுங்க. அப்படியே கையை வைத்து இனி நான் அசதியாக இருக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் பண்ணுறவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க. இனி நான் ஊழியம் செய்வேன், ஊழியக்காரங்களோட சேர்ந்து செய்வேன், அவங்கள்ட்ட கேட்டு அந்தந்த இடங்கள் ஊழியத்துக்கு போவேன். இந்த ஜெபத்துக்கு வந்து இப்படி ஒரு தீர்மானத்துக்கு போனீங்கன்னா தான் இந்த ஜெபத்துக்கு வந்தது வெற்றி. இல்லாவிட்டா இல்லை. சும்மா வந்தோம் போனோம் அப்படி தான் இருக்கும். ஒரு தீர்மானத்தோடு போகணும். இந்த வருஷத்தில் ஒரு ஆத்துமாவை நம்ம ஆதாயம் பண்ணியிருக்கோமா? எத்தனை கிலோ அரிசி சாப்பிட்ருப்போம்? உங்களை சொல்லலை, என்னையே நான் சொல்கிறேன். சொல்லுங்க. செப்டம்பர் முடிய போய் எத்தனை கிலோ அரிசி? அது பச்சை அரிசியை புழுங்க அரிசியை விடுங்க, எத்தனை கிலோ காலி பண்ணியிருக்கோம்? ஒரு ஆத்துமா. கர்த்தர் இதெல்லாம் வெக்கமாக இருக்கு. துக்கப்படணும், நம்ம மாறணும், ஊழியத்துக்கு போகணும், ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும், ஒரு சண்டே ஊழியத்தையாவது நம்ம செய்யணும், வாலிபர் ஊழியங்கள் நம்ம செய்யணும், வாலிபர்களை சந்திக்கணும். ஸ்தோத்திரம். அந்த கிராமத்து பணி எதிர்ப்பு இருந்தால் கொஞ்ச நாள் கழிச்சு போகும்போது மறுபடியும் அந்த கிராமம் மாறும். எங்கே எதிர்ப்பு இல்லாமல் இருக்குது? எல்லா இடத்துலையும் எதிர்ப்பு இருக்கும். போக போக தான் மாறிவிடும். அல்லேலூயா. அதனால் தைரியப்படுவோம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் முதல்ல அந்த பிசாசு பிடித்திருந்த சுகமான பிற்பாடு எங்கள் ஊருக்குள்ள வரக்கூடாதுனாங்க. கொஞ்ச நாள் கழித்து இயேசு அதே ஊருக்கு போகும்போது வாங்க என்று கூப்பிட்டுட்டு போனாங்க. மாறினார்கள். அப்போ நமக்கு ஒரு மாற்றத்தை தேவன் வைத்திருக்கிறார். நாம் ஜெபிக்கும் போது மாறுவார்கள். எவன் எதிர்க்கிறானோ, நம்ம ஜெபித்தா சவுலை பவுலாக்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தரின் கைகளில் இருக்கிற நீர்க்கால்களைப் போல இருக்கிறது. அதை அவர் தமது சித்தத்தின்படி சொல்லுங்க சத்தமா திருப்புகிறார். அசந்தியா சொல்லுங்க. திருப்புகிறவர் இருதயத்தை திருப்பிடுவார். அப்போ நம்ம ஜெபிக்க வேண்டும், ஊழியம் செய்யத்தான் வேண்டும். இங்கே வந்திருக்க அருமையானவர்களே, நீ ஒன்றும் சொல்ல தெரியாவிட்டாலும் பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமையாவது தெருவாக போய் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வந்தால் கூட போதும். பட்டணங்களை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு வந்தால் கூட போதும். வீட்டில் நம்ம இருக்கக்கூடாது, பாசு தான் செய்யணும் கிடையாது. ஸ்தோத்திரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யணும். நீங்கள் செய்யணும், நாங்கள் போக முடியாதுக்கு நீங்கள் செய்யணும். இப்படி செய்து வந்தால் கண்டிப்பாக பாசு செய்த ஊழியம் அப்படி தான். இயேசு கிறிஸ்து செய்த ஊழியம் அதுதான். அல்லேலூயா. அடிக்கடி மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போனார். எதுக்கு? நல்லா சாப்பாடு கொடுப்பாங்கன்னா. ஆனால் அந்த குடும்பத்தை நேசித்து போனதுனால லாசரு மறிச்சிட்டான். உயிரோடு எழுப்புனதுனால லாசர் நிமித்தம் அநேகர் இயேசு விசுவாசித்தார்கள். அப்போ அந்த வீட்டுக்கு கிராமத்துக்கு போனதுக்கு ஒரு பிரயோஜனம் இருந்தது. நம்ம ஒரு கிராமத்துக்கு போகிறது பிரயோஜனம் உண்டு, உடனடியாக இல்லாவிட்டாலும் பின்னாட்கள் உண்டு. அல்லேலூயா. அதில் நம்ம அசதியாக இருக்கணுமா வேண்டாமா? இருப்போன்னு சொல்கிறவங்க இனியும் அப்படியா இருந்தால் அசதியாக இருப்போன்னு சொல்ல ஒரு ஆளையிலே சொல்லுங்க. இனி இருக்க மாட்டோன்னு சொல்லுவங்க மன உருக்கத்தோடு, ஆண்டவரே அசதியாக இருந்துட்டோம், எங்கள் சபை காலியாக இருக்குது, சின்ன சின்ன சபை தான் கெட்டியிருக்கிறோம், எங்கள் சபை நிரம்பலை, நான் அசதியாக இருந்ததுனால தான் என்னை மன்னிச்சிருங்க, நான் சுறுசுறுப்பாக இருப்பேன். சுறுசுறுப்புடைய கையோ சொல்லுங்க, வசனம் தெரிஞ்சவங்க
சத்தமா சொல்லுங்க, கேட்கல. சுறுசுறுப்புடைய கையோ நமக்கு செல்வம் ஆத்துமாதான். அப்ப நம்ம சுறுசுறுப்பா செயல்படுவோம். இனி நம்ம அசதியா இருக்க வேண்டாம். சுறுசுறுப்பா இருந்து ஆத்துமாக்களுக்காக ஆதாயம் பண்ண பிரயாசப்படுவோம். தெரு தெருவா நடக்கலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம், கைப்பிரதிகள் கொடுக்கலாம். நிச்சயமாய் கர்த்தர் கிரியை செய்வார். இதை நீங்க ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். இனி நான் வேகமாக சில காரியத்தை சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த சம்பவம் தான். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, வயல் நிலத்தை பாருங்க, அது விளைந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். அது அறுக்கிறதுக்கு ஆட்கள் வேண்டும் என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 4:35-36 ஆசிங்க சீக்கிரமா. வசனம், இதோ வயல் நிலங்கள் இப்பொழுது அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், உங்களுக்கு சொல்லுகிறேன். விளைஞ்சிருக்கு, கொஞ்சம் கண்ணை ஏறெடுத்து பாருங்க. கிராமங்கள் பட்டணங்களில் கண்டிப்பா ஆத்மாக்கள் இருக்கிறாங்க, நம்ம சொல்றதை கேட்பாங்க. அது இனி நம்ம ஆசையா இருக்கக்கூடாது. கண்டிப்பா நம்ம போய் சுதந்திரித்து கொள்ளணும். நம்மளோட சபையெல்லாம் நிரம்பணும். அல்லேலூயா. 100 ஆலயங்கள் 50 ஆத்மா லக்கு நம்ம எட்ட வேண்டும். ஒரு சந்ததி நமக்கு முற்பிதாக்கள் சந்ததி போயிட்டாங்க, இனி நம்ம கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க, நம்ம பெருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 38 வசனத்தை பார்க்கும் பொழுது, நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாது அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்கள் பிரயாசின் பலனை நீங்கள் பெற்றீர்கள். நம்ம பிரயாசப்பட வேண்டாம். பிரயாசப்பட்டவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க, நம்ம அறுக்கக்கூடிய நாட்களில் இருக்கிறோம். போய் அறுத்துட்டு வந்தா போதும். அல்லேலூயா. எத்தனை பேர் அறுக்க போக போறீங்க? சும்மா அல்லையிலே சொல்லக்கூடாது, நிதானிச்சே சொல்லுங்க. பார்த்தீங்களா, அல்லையிலேயாவே வரல. எப்போ பார்த்தாலும் அல்லையே சொல்லியே பழகியாச்சு. இனிமே ஊழியத்துக்கு போவேன்னு சொல்றவங்க, பாரத்தோடு நான் சொல்றேன், நம்ம அசதியாக இனி இருக்க வேண்டாம். ஊழியம் செய்வோம், ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணுவோம். பாருங்க, ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். இந்த சமாரிய ஸ்திரீ சொன்னதை பாருங்க. ஒரே ஸ்திரீ, ஊர்ல உள்ள அநேகர் கொண்டு வந்துட்டாங்க. ஸ்தோத்திரம். 39 வசனத்தை வாசியுங்கள். இன்னும் ஒரு சில நிமிடங்கள் வார்த்தையை முடிக்கிறேன். நீங்க சொல்லுகிற சாட்சி நிமித்தம் அநேகர் இயேசு மேல் விசுவாசம் உள்ளவர்களாக மாறுவார்கள். அந்த சமாரிய ஸ்திரீ ஆண்டவர் சந்தித்தார். ஊருக்குள்ள போய் சொன்னாங்க, என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் ஒருத்தர் சொல்லிட்டாரு, அவர் தான் மேசியாவா இல்லை கிறிஸ்துவா, வந்து பாருங்களேன். இவங்க யாரு? அவங்கள வாழ்க்கை பல விதங்கள் இருந்தது, ஆனால் தேவன் அவரை நேசித்தார். நம்ம யாரையும் அற்பமாக நினைக்கக்கூடாது, ஒருவரும் நம்ம அற்பமாக நினைக்கக்கூடாது. எந்த பாத்திரத்தையும் கழுவி பரிசுத்தமாக்கி பயன்படுத்துகிறவர் நம்முடைய கர்த்தர். அவை நீங்கள் உங்களை மட்டுப்படுத்திக்கிறாதீங்க. உங்களுக்கு செய்யறது நீங்கள் சாட்சியாக சொன்னால் போதும். உங்கள் ஊரே உங்கள் ஊர் ரட்சிப்பட காரணம் யாரு? நீங்கள் தான். உங்கள் தெரு ரட்சிக்கப்பட காரணம் யாராக இருக்க போகிறது? நீங்கள் தான். நீங்கள் சொன்னால் போதும். நீங்கள் பிரயாசப்படாததை அறுக்க அனுப்பின்னு சொன்னது போல நம்ம போய் சொன்னால் போதும், அநேகர் கொண்டு வர கர்த்தர் செய்ய போகிறார். இப்போ எத்தனை பேர் போய் சாட்சி சொல்ல போகிறீங்க? என்ன சாட்சி சொல்லணும்? அந்த கூட இருந்த சீசர்லாம் அவரை விட்டுட்டு எங்கே போயிட்டாங்க? ஊருக்குள்ளே போயிட்டாங்க.
இவர் மட்டும் எங்கே இருந்தார்? தனியாக இருந்தார். சிஸ்டர் நல்லவங்களா கேட்டவங்களா? அதெல்லாம் பேசலை. கர்த்தர் செய்தது மாத்திரம் சொன்னார். குறைவுகளை எல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, நிறைவுகளைத்தான் சொல்லணும். கைகளை உயர்த்தி வர அலையில சொல்லுங்க. இதை செய்தால் நிச்சயம் அநேகர் இந்த வருடம் முடிவதற்குள்ளாக சபைக்குள் அநேகர் வருவார்கள். ஐயா கையை வச்சு சொல்லுங்க, எத்தனை பேரையா நீங்கள் ஊழியம் செய்ய போகிறீங்க? எத்தனை பேர் ஊழியம் செய்ய போகிறீங்க? அப்படி ஒரு நல்ல கையை வைத்து காட்டுங்க. பாருங்க, அந்த பிரதர் தான் நல்ல பைபிளை வச்சு உயர்த்துறார். பாருங்க, இங்கிட்டு பக்கத்தில் சிஸ்டர் பார்த்துக்கோங்க, மனைவி இருந்தால் பார்த்துக்கோங்க, இல்லாட்ட அவங்க என்ன செஞ்சிருவாங்க? சத்தம் போட்டுருவாங்களா? ஊழியம் செஞ்சே ஆகணும். இது என்மேல் விழுந்த கடமை. ஊழியத்தை செய்யணும், ஆத்மாக சந்திக்கணும். சாட்சி சொன்னா போதும், நமக்கு செய்தது சொன்னா போதும், நல்ல வார்த்தைகளை சொன்னா போதும், கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருவார். நம்மை நினைத்திருக்க, நம்மை நம்பி கொண்டிருக்கிறார். கைகளை உயர்த்தி வர அலையில சொல். உங்களை என்னை நம்புகிற கர்த்தர். உங்களால் தான் கிராமம் ரட்சிக்கப்படுவது போகுது. உங்களால் என்னாலையும் தான் இந்த வருஷத்தில் அநேக ஆத்துமாக்கள் தர தேவன் சீத்தமுள்ளவராக இருக்கிறார். ஒரு நாளிலேயே ஒரே காற்றடித்தது, காடைகளெல்லாம் வந்து பாளையத்தில் நிரம்பிடுச்சு. நம்ம போய் சொன்ன ஒரே நாளையில் 3000 5000 ரட்சிக்கப்பட்டது போல சபைகள் எல்லாம் நிரம்பும். நம்ம ஊழியம் செய்ய ஆரம்பிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், இந்த தேசத்தின் நீளம் எம்மட்டுமோ அம்மட்டும் என்ன செய், நீ நடந்து தெரியும். பாசையை பாருங்க, நமக்கு முன்னாடியே தான் இருக்கிற மாதிரி. அவரு கேட்ட எந்த ஊர், எத்தனை கிலோமீட்டர்னு கூட சொல்றாரு. எனக்கு கூட தெரியாது, வெக்கமா இருக்கு. எத்தனை கிலோமீட்டர்? கம்பெனியில் இருக்கு எத்தனை கிலோமீட்டர் இங்கேருந்து? 15 சொல்லுங்க. கம்பெனிகளுக்காரங்க சொல்லுங்க பார்க்கலாம். தெரியாது, நீங்க சொல்லுங்க. எத்தனை கிலோமீட்டர் இங்கேருந்து? 30, 32, 35? கம்பெனிகளுக்காரங்க சொல்லுங்க. 27. இங்கேருந்து சர்ச்சில் இருந்தா பரவாயில்ல. பார்த்தீங்களா ஊழியர்கள்? அப்போ நமக்கு தெரியல, தெரிஞ்சிருக்கணும். தேசத்தின் நீளம் எவ்வளவு நீளம் அகலம் என்பது நீ நடந்து திரி. அது உனக்கு என்ன செய்ய போகிறேன்? தரப்போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பிரியமானவர்களே, நம்ம நோக்கி பார்த்து அந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 17ஆம் வசனம், ஆதியாகமம் 13:17. ஒருவேளை நடக்க முடியாதவங்களா இருந்தால் கார் எடுத்து கொஞ்சம் சுற்றிட்டு வரலாம், ஆட்டோ வாடகைக்கு எடுத்து போகலாம், கார் வேன் ஏதோ ஒன்று செய்வோம். இதனை விளையாட்டு சொல்லி செஞ்சு பார்ப்போம், கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. என்னால் நடக்க முடியல ஆண்டவரே, நான் 2 வீலர்லையாவது போய் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வரேன். ஒரு 2-3 பேர் சேர்ந்து ஆட்டோ எடுத்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் செய்து பணங்கள் செலவழித்து கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வருவோமே. கார் இருந்தால் பெட்ரோல் போட்டு செய்து பார்ப்போமே, கர்த்தர் செய்வார். தேசத்தின் நீளம் எம்மட்டும். ஐயோ, கார் போனால் என்ன வேணும்? பெட்ரோல் வேணும். அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? தரமாட்டாங்க. இப்படியெல்லாம் சொன்னோம்னா என்னது? 4-5 பேர் தான் ஷேர் பண்ணிக்கலாம். ஐயோ, கார் போயிட்டா என்ன வந்துடும்? ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா யார் செலவு பண்ணுறது? இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா கர்த்தர் அவர் ஜீவனே கொடுத்து விட்டார். அவர் பிரியமானவர்களே, ஊழியம் செய்யவும் செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். கைகளை விட்டு வர அலையில சொல்லுங்க. செலவு செய்யவும் செலவு பண்ணப்படவும் நான் விரும்புகிறேன். செலவு செய்யணும். இன்றைக்கு செலவு செய்தால் ஒரு நாள் அறுக்கலாம், விதைக்காமல் அறுக்க முடியாது. ஜெபித்தால் மட்டும் போதாது, கிரியை செய்யணும். விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் உயிருள்ளது. யார் செத்ததுன்னு சொன்னது? செத்ததா உயிருள்ளதா? நல்லா சொல்லுங்கள், பைபிளை கரெக்டாக சொல்லுங்கள். செத்ததுன்னு சொல்கிறவங்களாம் கையை வைத்து காட்டுங்க.
உயிர் கீழே போடு, உயிரில்லைன்னு சொல்கிறவங்களாம். அப்போ நம்ம சும்மா விசுவாசம் விசுவாசம் சொல்லி இருக்காம ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லாமல் கிரியை செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு 1000 ரூபா தேவை எனக்கு, எல்லாரும் ஜோம் பண்ணுங்க. பாசுக்கு 1000 ரூபாய் தேவை, ஜோம் பண்ணும். அல்ல அவன் ஷாலா பாலா தூண் அல்ல பே அவன் ஜோம் பண்ணி கருத்து ஜெபத்தை கேட்ட ஸ்தோத்து. இப்போ என்ன இல்லை, இப்போ உடனடி எனக்கு என்ன வேணும், ஜோம் பண்ணால் போதுமா? நம்மக்கிட்ட இருக்கிற பாக்கெட்டில் இருக்கிற என்ன செய்யணும். அப்படி தான் ஒரு இடத்து ஊழியக்காரம்மா 10,000 வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க, ஜோம் பண்ணுவேன்னு சொல்லி. ஜெபத்தை நுப்பாட்டுங்க, எல்லோரும் என்ன செய்யுங்க, முதல்ல கொடுங்கன்னு சொன்னாங்க. இப்போ விசுவாசம் நமக்கு தேவை. கிரியை இல்லாத விசுவாசம். நம்ம கிரியை செய்வேன். இப்போ நம்ம கேட்குறோம், ஊழியன் கேட்குறோம், ஆத்துமாக்கள் இப்படி போனால் தருவார்னு கேட்குறோம். இதை நம்ம கிரியை செய்யாவிட்ட விசுவாசம் சொல்லுங்க எல்லாருமே, செத்து போன விசுவாசம். உயிருள்ள விசுவாசமாக நமக்கு இருக்கணும். கிரியை செய்யாமல் போனால் அது செத்த விசுவாசம். அல்லேலூயா. அப்போ தேசத்தை சுதந்திரித்துக்கொள்ள நம்ம என்ன செய்யக்கூடாது, அசதியாக இருக்கக்கூடாது. இனி ஒரு வசனத்தை மாற்ற சொல்லி நான் முடிக்கிறேன். ஊழியம் செய்யணும், அதோட ஜெபம் தேவை. ஜெபமும் தேவை, ஊழியமும் தேவை. ஊழியம் செய்யணும், ஜெபம் இல்லாமல் கிரியை செய்ய முடியாது. சோத்திரம். எஸ்தரின் புஸ்தகத்தில் அவர்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள். உபவாச ஜெபம் என்பது மிக முக்கியம். ஸ்தோத்திரம். அந்த உபவாச ஜெபத்தை ருசித்தது எஸ்தர் ருசித்ததுனால தான் மொர்தெகாய் சொன்ன உடனே 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார்கள். ராஜாவுடைய இருதயம் மாற்றப்பட்டது. சுருக்கமாக சொல்கிறேன், அவன் எஸ்தர் கேட்டதெல்லாம் மாறக்கூடிய மாறக்கூடிய விதத்தில் அவன் இருதயம் மாற காரணம் உபவாச ஜெபம். இந்த ஜாதி பிசாசு, அப்போ அந்த ஜாதி பிசாசு போன என்ன செய்யணும், உபவாசம் எடுத்து முடியலையா, பரவாயில்ல. வாலிப பிள்ளைகளை நல்ல உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. காலையில் சாப்பிடாதீங்க, ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை இப்படியெல்லாம். வயதானவர்கள் சரீர பலவீனங்கள் அது சரி, நல்ல வயதில் இருக்கும் நல்ல ஃபாஸ்டிங் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. 3 நாள் தண்ணி குடிக்காமல் சாப்பிடாம கூட இருந்து பண்ணி பழகி பாருங்க. ஒரு போராட்டம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க, மாற்றத்தை தேவன் தருவார். உபவாசம் எடுத்து நம்ம ஜெபிக்கிறது ஒரு நாள் வீண் போகாது. கைகளை வச்சு வர அலையில சொல்லுங்க. நம்ம உபவாசம் ஜெபி இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் யூத ஜனத்திற்காக உபவாசி ஜெபித்தார்கள். அழிவுக்கு நியமிக்கப்பட்டவர்கள். இந்த ஜெபித்ததுனால காரியம் மாறுதலாய் முடிந்து விட்டது. அப்போ நம்ம ஜெபித்தால் தேசத்தில் அழிக்கப்பட போகிற ஜனங்கள், நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் காப்பாற்றப்படுவார்கள். இந்த காலத்தில் நம்ம மௌனமாக இருக்கக்கூடாது. கைகளை நல்லா உயர்த்தி 3 அலையிலே சொல்லு. கடைசியாக ஒரு வசனம் எஸ்தர் புஸ்தகம் 8:14 வாசிக்கும் பொழுது இது ஒரு அருமையான வசனம். யூதர்கள் மாத்திரம் காப்பாற்றப்படவில்லை, அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். இன்றைக்கு இதுதான் நடக்கணும். அநேக ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக வர வேண்டும். பாருங்க, அந்த 8:17 கடைசி பகுதியை வாசிக்க. யூதருக்கு அவர்கள் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு வரன்னு சொன்ன யார் தான் காரணம்? எஸ்தர் தான் காரணம். இன்னைக்கு யாரு? நாம தான் காரணம். நம்ம ஜெபித்து ஊழியம் செய்தால் தேசம் நம்முடைய வசமாய் மாறும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஒன்று ஜெபம், இன்னொன்று ஊழியம் செய்யாவிட்டால் தேசம் நம்முடைய வசமாய் மாறாது. எந்த மட்டும் நீங்கள் அசதியாக இருப்பீர்கள். கண்களை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். முடிந்தவர் எல்லாம் முழங்கால் படியிட்டு ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முழங்கால் படிட்டு எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். நீ அசதியாக இருக்கக்கூடாது.
இந்த காலத்தில் மௌனமாக இருக்கக்கூடாது, சும்மா இருக்கக்கூடாது. சுவிசேஷம் சொல்லணும், ஜெபிக்கணும். 2 செஞ்சா தேசம் அவர்கள் வசமாய் மாறும். நம்முடைய வசமாய் இந்த தருமபுரி மாவட்டம் மாறும். 100 ஆலயங்கள் 50,000 ஆத்துமாக்கின்ற இலக்கு சீக்கிரத்தில் நிறைவேறும். நம்முடைய சபைகளெல்லாம் நிரம்ப ஜெபம் ஊழியம் வேண்டும். நல்ல தீர்மானம் பண்ணுங்க. எங்கள் பாஸோடு சேர்ந்து நான் ஊழியம் செய்வேன். ஒருவேளை அவர்கள் வராவிட்டாலும் நான் போய் ஊழியம் செய்வேன். பிள்ளைகளை குறித்து எனக்கு பாரம் இருக்குது, சண்டே ஸ்கூல் ஊழியத்தை செய்வேன். ஆமேன். சோதர கிராமங்களுக்கு போகிறேன், தெருக்களுக்கு போகிறேன். எனக்கு வெக்கமாக இருக்குது, பயமாக இருக்குது. நான் 2 வீலரில் உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே நான் போகிறேன். அல்லேலூயா. அவன் ஊழியர்களே, நாமளும் ஒப்பு கொடுப்போம். நம்ம அசதியாக இருக்கக்கூடாது. நாம் தான் தலைவர்கள் யோசுவாவை போன்று. ஆமே, நாம் தான் அனுப்ப வேண்டும் ஜனங்களை. அல்லேலூயா. நம்ம அசதியாக இருக்கக்கூடாது. இதுவரைக்கும் இருந்தது போதும் போதும் போதும். வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஜெபம் பண்ணுங்க. அப்பா, நான் அசதியாக இருந்ததுனால தான் இனி 100 ஆலயம் வரல, 50,000 ஆத்துமாக்கள் வரல. இன்றைக்கு கூட நாங்கள் கம்மியாக தான் வந்திருக்கிறோம் அப்பா. அந்த கன்வென்ஷனுக்கு நாங்கள் நிறைய ஜனங்கள் வரணும், ஆயிரமான ஜனங்கள் வரணும் ஆண்டவரே. 40 வருடங்களாக போகிறது, ஆனால் ஒரு 10,000 ஆத்துமாக்கள் கூட நாங்கள் இல்லைப்பா. 5,000 பேர் இருக்கிறோமான்னு கூட சந்தேகமாக இருக்கிறது ஆண்டவரே. இயேசுவே, எங்களை மன்னிங்கப்பா. நாங்கள் அசதியாக இருந்தது தவறு தான். எங்களை மன்னியும், எங்களை மன்னியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை நோக்கி நல்ல வாய் திறந்து பேசி ஒப்பு கொடுத்துட்டு போவோம். ஆமே. சகோதரர்களை ஜெபம் பண்ணுவோம், சகோதரிமார்களை ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபல ரக தட பல ரபா. இயேசுவே, நாங்கள் அசதியாக இருந்தது தவறு, எங்களை மன்னியும். ஊழியத்திற்கு போகாமல் இருந்தது மன்னியும். இனிமேல் டெய்லி நாங்கள் ஊழியத்திற்கு போவோம் ஆண்டவரே. சபையாராய் சேர்ந்து வாரத்துக்கு 1 அல்லது 2 நாள் போவோம். எங்கள் வேலையை மாற்ற நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம் ராஜா. ஆமேன். எந்த மட்டும் நீங்கள் அசதியாக இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேசம் அவர்கள் வசமாய் மாறிட்டு இந்த தேசம் நம்மளோட வசமாய் மாறணும். ஆமேன். ட்ராக்ஸ் எடுத்து நான் ஊழியம் செய்வேன். அல்லேலூயா. என்னை நம்புங்கப்பா. நல்ல ஆண்டோட பேசுங்க, மனம் திறந்து பேசுங்க, கைகளை உயர்த்தி பேசுங்க, ஒப்பு கொடுத்து பேசுங்க. எப்படியெல்லாம் கர்த்தர்கிட்ட பேசி ஒப்பு கொடுக்க முடியுமோ ஜெபம் பண்ணிட்டு போ. கர்த்தர் நிச்சயம் ஒரு மாற்றம் தருவார். அல்லேலூயா. ரிபகடா பகதடா. ஸ்தோத்திரமப்பா. ஒரு அபிஷேகம் எனக்கு தாரு, ஒரு அபிஷேகம் எனக்கு தாரும். பயத்தை எடுத்து போடு. அப்படி பேசுங்க. உள்ளத்துல பயம் இருக்கா, அதை சொல்லுங்க. ஏசப்பா, எனக்கு பயமா இருக்கு, வெக்கமா இருக்கு, அதை மாத்துங்கப்பா. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேசம் எங்கள் வசமாய் மாறணும். சத்துருக்களின் கையில் பிள்ளைகளும் இளைஞர்களும் வாலிபர்களும் குடும்பங்களும் காணப்படுகிறார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. ஷரபல ரகதட கரபலா. என் தேவனே, எங்கள் சபைகளை தந்திருக்கிறேன், ஆனா ஆத்துமாக்கள் குறைவா இருக்கு, வெட்கப்படுகிறோம். இன்னைக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், ஊழியத்தை நாங்கள் போவோம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். சபையில் வைக்கிற ஜெபங்களில் வந்து கலந்து ஜெபம் பண்ணுவோம். ஆமேன், 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 ஆமேன். தோத்திரம், தோத்திரம். கர்த்தர் கிருபை தந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் கிருபை தருகிறார். தாழ்த்துகிற யாவர் கிருபை தருகிறார். நம்முடைய வசமாய் மாறப்போகிற தேசம் நிச்சயம் மாறப்போகிறது. சகோதரியே, தாய்மாரே, ஆமேன். அம்மா, ஐயா, சகோதரனே, தம்பி, தங்கச்சி, மகளே, மகனை நீ ஒப்புக்கொடு. ஆண்டோடு ஒப்புக்கொடு. ஊழியத்திற்கு ஆண்டவர் அழைக்கிறாரா? நீ படிப்பை பார்க்காத, வேலையை பார்க்காத, கர்த்தருடைய வேலையை பார். அந்த வேலையை தவிர பெரிய வேலை ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. தோத்திரம். எந்த மட்டும் நீ அசதியா இருப்ப. ஹல்லேலூயா. அசதியா இருந்தா நீ அழிம்பனுக்கு சகோதரன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோத்திரம். சுறுசுறுப்பா இருப்போம். ஹல்லேலூயா.
சுறுசுறுப்பு நம்முடைய கையோ செல்வத்தை உண்டாக்கும். ஆமென், 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 ஆமென். தோத்திரம், 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 தோத்திரம். ஆமென். ஒரு அபிஷேகம் தாங்கப்பா. ஆமென். எலியாவின் பலிபீடத்தில் இறங்கிய அக்கினியே, எங்கள் தேசத்திலே இப்பொழுதே இறங்கும் தெய்வமே, எங்கள் தேசத்திலே இப்பொழுதே இறங்கும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே, அக்கினி அக்கினியால் என்னை மாற்று தெய்வமே. அபிஷேகம். நல்ல ஒரு கைகளை தட்டி ஒப்பு கொடுப்ப ஒரு அபிஷேகத்தை கர்த்தர், அபிஷேகத்தை கர்த்தர் தருவாராக. என்னை மாற்று தெய்வமே, மோசேயை வனாந்திரத்தில் சந்தித்த அக்கினியே, மோசேயை வனாந்திரத்தில் சந்தித்த அக்கினியே, என் வாழ்க்கையையோ உங்க அக்கினியா சந்தியோ தெய்வமே, வாழ்க்கையையோ உங்க அக்கினியா சந்தியோ தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே, அக்கினி அக்கினியா என்னை மாற்று தெய்வமே. ஏசாயாவை அக்கினியா தொட்ட என் தெய்வமே, ஏசாயாவை அக்கினியா தொட்ட என் தெய்வமே, என் வாழ்வத்தையும் உங்க அக்கினியா தொட்டுவிடும் தெய்வமே, என் வாலிபத்தையும் உங்க அக்கினியா தொட்டுவிடும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே, அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே. உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பித்த அக்கினியே, உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பித்த அக்கினியே, உலர்ந்து போன என் வாழ்க்கையிலும் உயிர்ப்பியோ தெய்வமே, உலர்ந்து போன என் வாழ்க்கையிலும் உயிர்ப்பியோ தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே, அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே அவே ஷரபல ரபகர பலதுல பலரப இரபல பல பல ரபகர பகதர. நல்ல கைகளை தட்டி நல்ல கைகளை தட்டி ஒரு அபிஷேகத்தை கட்ட தருவாராக. தெய்வமே அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே, அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே. Hallelujah. Hallelujah.
ஒரு நல்ல ஒரு அபிஷேகத்தை விட்டு கொடுப்போம். கடைசி நேரத்தை முடிக்க போகிறோம். ஒரு அக்கினி அபிஷேகம் நம்ம மேல் வந்து இறங்கட்டும். அப்படியே விட்டுவிட வேண்டாம். நல்ல அந்நிய பாஷைகளை இந்த அபிஷேகம் தான் நமக்கு ஊழி செய்ய வைக்கும். ஆமேன் ஆமேன் ஆமேன். அசதியா இருக்க விடாது இந்த அபிஷேகம். நல்ல கைகளை கட்டி ஒரு ரபா நிஷா காலா பாலா ரபா ஆவியில் அந்நிய பாஷைகளை பேசி தரா பாலா ரபா கதா பாலா ரகா. ஹalleluya hallelujah 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 hallelujah. தோத்திரம் 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 தோத்திரம். Praise the Lord. சோத்திரம் 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 சோத்திரம். ஹalleluya hallelujah hallelujah.